சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மே மாதம் 16ஆம் தேதி. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. எபிரேயருக்கு நிருபம் 13வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்கள். இந்த வசனத்தை நீங்கள் 7 பகுதிகளாக பிரித்தால் தேவனுடைய சித்தத்தின் 7 சான்றுகளை நீங்கள் காணலாம். முதலாவதாக, சமாதானத்தின் தேவன் உங்களிடம் எந்த காரியத்தை பற்றி பேசும்போதும் அவருடைய சித்தத்தை காண்பிக்கும் போதெல்லாம் உங்கள் ஆவியில் ஏராளமான பெருகி வரும் தெளிவான மற்றும் பெரிய சமாதானத்தை நீங்கள் உணரலாம். அதிகாலை ஜெப நேரம், தியான நேரம் சிறந்த நேரம் என்று நான் காண்கின்றேன். காலையில் புத்துணர்ச்சியோடு தெளிவாக இருக்கும். அப்பொழுது, ஆண்டவரே, நான் என் சித்தத்திற்கு மரிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உமது சித்தத்தை எனக்கு காட்டும். நான் உமக்கு கீழ்ப்படிவேன். மகிழ்ச்சியுடன் அதை செய்வேன். பிறகு காத்திருங்கள். உங்கள் ஆத்மா தெய்வீக சமாதானத்தால் நிறைந்திருக்கும். இரண்டாவதாக, மரித்தோரிலிருந்து மீண்டும் ஏறி வர பண்ணின தேவன். இதுவே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையாகும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் இருக்கும்போது உங்களுக்குள் தேவனுடைய வல்லமை முழுமையாகவும் பரிபூர்ணமாகவும் வெளிப்பட வேண்டும். தேவனே, என் வாழ்க்கையில் உமது வல்லமையை குறைக்கும் எந்த திட்டத்தையும் செய்ய என்னை அனுமதிக்காதேயும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் இருந்தால் அவர் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார். பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனம். அவருடைய தலைமையின் கீழ் வாருங்கள். எல்லா துன்பங்களையும் கவலைகளையும் அவர் போக்குவார். நான்காவதாக, ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் அவரே. வேதமே நம்முடைய மேய்ச்சல் நிலம். சங்கீதத்தின் புஸ்தகம் 23:1 மற்றும் 2வது வசனங்கள். அவருடைய சித்தத்தை உறுதிப்படுத்தும் வேதாமத்தின் பகுதிக்கு அவர் உங்களை வழிநடத்துவாராக. அந்த நோக்கத்திற்காக நீங்கள் உங்கள் வேதத்தை முறையாகவும் மெதுவாகவும் கவனமாகவும் படிக்க வேண்டும். ஐந்தாவதாக, நித்திய உடன்படிக்கையின் இரத்தம். நம் குற்ற மனசாட்சி அவருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுகிறது. எபிரேயருக்கு நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் இருக்கும்போது தகுதியற்ற ஒவ்வொரு நோக்கத்திலிருந்தும் அவர் உங்களை தூய்மைப்படுத்துவார். வஞ்சிக்கும் இருதயத்தின் பண ஆசை, பேராசை அல்லது அதிகாரத்தின் மீதான மோகம் அல்லது காம இச்சைகள் அல்லது வெறுப்பு, பகை ஆகிய இவைகள் தேவனுடைய சித்தத்தை செய்ய தடை செய்யலாம். எனவே நீங்கள் அவருடைய இரத்தத்தால் எல்லா அசுத்தமான காரியங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும். விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆண்டவரே, உமது சுபாவத்திற்கும் குணத்திற்கும் எதிராக ஒவ்வொரு தகுதியற்ற மற்றும் ஆரோக்கியமற்ற எண்ணங்களை என் இருதயத்திலிருந்து அகற்றும். ஆறாவதாக, அவருடைய சித்தத்தை செய்ய ஒவ்வொரு நற்கிரியிலும் உங்களை முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ சித்தத்தால் முழுமையாக ஆளப்படுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் எல்லா காரியங்களிலும் நீங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தை உறுதியாக நம்பாமல் எந்த நடவடிக்கையையும் எடுக்க மறுத்துவிடுங்கள். அது உங்களை ஒவ்வொரு நல்ல வேலையிலும் பரிபூர்ணமாக்கும். ஏனென்றால் அவர் அவருடைய பார்வைக்கு நன்றாக பிரியமானதை உங்களில் செய்வாராக. ஏழாவதாக, கடைசியாக, இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் என்றென்றும் மகிமைப்படுவாராக. இது தேவனுடைய சித்தத்தின் 7வது சான்றாகும். அவருடைய நாமம் மிகவும் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். இந்த காரியத்தில் உமது நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நீங்கள் இருதயத்திலிருந்து சொல்ல முடியுமா? இந்த 7 சோதனைகளையும் தினமும் அபியாசிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் காதுகள் மிகவும் உணர்வுடன் இருக்கும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள். வலப்புறமோ இடப்புறமோ சாய வேண்டாம் என்று தேவனுடைய சத்தம் நாளுக்கு நாள் கேட்பதை நீங்கள் உணரலாம். இது ஒரு அற்புதமான அனுபவமாகும். தேவனுடைய கரம் உங்கள் கையை பிடித்து ஒவ்வொரு துன்பத்திலும் சோதனையிலும் உங்களை வெற்றியுடன் சுமந்து செல்வதை நீங்கள் உணர்வீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம்.